எப்படி சயின்டிஸ்ட் விஞ்ஞானியாவது? பலரது கேள்விகளுக்கான பதில்கள் குறித்து சொல்கிறேன், கேளுங்கள். இங்கே அதற்கான முழு வழிகாட்டல் உள்ளது. விஞ்ஞானியாக வேண்டும் என்றால் சரியான கல்வி, ஆராய்ச்சி அனுபவம் மற்றும் பொறுமை தேவை. முதலில் உங்களுக்கு விருப்பமான துறையை தேர்வு செய்யவும். விஞ்ஞானம் பல துறைகளைக் கொண்டுள்ளது. உதாரணமாக பௌதிகவியல், பிசிக்ஸ். இங்கு பொருள்கள், ஆற்றல், பிரபஞ்சம் பற்றி கற்கலாம். வேதியியல், கெமிஸ்ட்ரி. இங்கு பொருட்களின் இயல்பு, ரசாயன மாற்றங்கள் பற்றி கற்கலாம். உயிரியல், பயோலஜி. இங்கு உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு பற்றி கற்கலாம். சுற்றுச்சூழல் அறிவியல், என்வைரன்மெண்டல் சயின்ஸ். இங்கு பருவநிலை மாற்றம், இயற்கை பாதுகாப்பு பற்றி கற்கலாம். கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இங்கு ஏஐ தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு மற்றும் நிரலாக்கம் பற்றி கற்கலாம். மருத்துவ அறிவியல், மெடிக்கல் சயின்ஸ். இங்கு சுகாதாரம், மருந்துகள், நோய்கள், மருந்தியல் பற்றி கற்கலாம். பொறியியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞானம், இன்ஜினியரிங் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இங்கு ரோபோட்டிக்ஸ், விண்வெளி அறிவியல், பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் பற்றி கற்கலாம். 2 தேவையான கல்வியைப் பெறவும். முதலில் பள்ளிப்படிப்பு, 10ஆம் 12ஆம் வகுப்பு கற்க வேண்டும். பொருளியல், பிசிக்ஸ், வேதியியல், கெமிஸ்ட்ரி, கணிதம், மதமெடிக்ஸ் மற்றும் உயிரியல், பயோலஜி முக்கியமான துறைகளாகும். இங்கு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். அடுத்து முதுநிலைப் பட்டம் பெற வேண்டும். பிஎஸ்சி, பிடெக் அல்லது இதற்கேற்ப ஏனையவை. உங்கள் விருப்பத்துறைக்கு ஏற்ப தேர்வு செய்யுங்கள். உதாரணமாக பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிடெக், பி என்ஜினியரிங், பயோடெக்னாலஜி. அத்துடன் ஆய்வக அனுபவம், லப் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் போட்டிகளில் பங்கேற்கவும். மேலும் மேற்பட்டம் கற்கவும், எம்எஸ்சி, எம்டெக் அல்லது போன்றவை. ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெறுங்கள். ஆய்வுத் திட்டங்களில் பங்கேற்கவும். ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிடவும். அடுத்து முனைவர் பட்டம், பிஎச்டி, டாக்டர் ஓ பிலோசபி. பிஎச்டி மிக முக்கியமானது. இது முழுமையான விஞ்ஞானி ஆவதற்கு தேவையானது. இதனால் சுயாதீன ஆராய்ச்சி, இண்டிபெண்டென்ட் ரிசர்ச் செய்ய அனுமதி கிடைக்கும். 3 ஆராய்ச்சி அனுபவம் பெறவும். ஆராய்ச்சி உதவியாளராக, ரிசர்ச் அசிஸ்டென்ட் பணிபுரியவும். அறிவியல் பத்திரிகைகளில், சயின்டிபிக் ஜர்னல்ஸ் கட்டுரைகளை வெளியிடவும். அறிவியல் மாநாடுகளில், சயின்ஸ் கான்ஃபரன்சஸ் பங்கேற்கவும். மற்ற விஞ்ஞானிகளுடன் இணைந்து பணிபுரியவும். 4 விஞ்ஞானியாக வேலை பெறுவது எப்படி? பிஎச்டி முடித்த பிறகு பல்வேறு துறைகளில் விஞ்ஞானியாக வேலை கிடைக்கும். ஆராய்ச்சி விஞ்ஞானி, ரிசர்ச் சயின்டிஸ்ட், பல்கலைக்கழகங்கள், அரசு ஆய்வகங்கள். பேராசிரியர், புரோபேசர், பல்கலைக்கழகங்களில் விரிவுரை. விண்வெளி விஞ்ஞானி, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், இஸ்ரோ, நாசா, ஏசி. மருத்துவ விஞ்ஞானி, மெடிக்கல் சயின்டிஸ்ட், மருந்து நிறுவனங்கள். சுற்றுச்சூழல் விஞ்ஞானி, என்வாயரன்மெண்டல் சயின்டிஸ்ட், பருவநிலை ஆராய்ச்சி. 5 தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், கண்டுபிடியுங்கள். அறிவியல் புத்தகங்கள் படிக்கவும். புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய முயற்சிக்கவும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவி, கிராண்ட்ஸ் பெறவும். உலகின் சிறந்த விஞ்ஞான, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனங்கள் பல உள்ளன. அவற்றில் முக்கியமானவை பின்வருமாறு. நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், சந்திர, செவ்வாய் மிஷன்களில் உலகின் முன்னணி நிறுவனம். சேர்ன், யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் போர் நியூக்ளியர் ரிசர்ச், யூரோப். உலகின் மிகப்பெரிய இயற்பியல் ஆராய்ச்சி அமைப்பு. பெருந்துகள் குத்தி, லார்ஜ் ஹைட்ரோன் கொல்லாய்டர் உருவாக்கம் போன்ற பிரம்மாண்ட ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளது. எம்ஐடி, மெசச்சூசெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. உலகின் தலைசிறந்த தொழில்நுட்ப, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். கூகுள் டீப்மைண்ட், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. செயற்கை நுண்ணறிவில் ஏஐ உலகின் முன்னணி நிறுவனம். அல்பாகோ மற்றும் ஏஐ ஆராய்ச்சிகளுக்கு பெயர் பெற்றது. ஐபிஎம் ரிசர்ச், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. குவாண்டம் கணிப்பொறி,
குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ மற்றும் கணினி அறிவியல் ஆராய்ச்சிகளில் முன்னணியில் உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தனியார் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணி, மறுபயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள், செவ்வாய் பயண திட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளது. மிக்ஸ் பிளங்க் சொசைட்டி, ஜெர்மனி. உயிரியலியல், மருத்துவம், இயற்பியல், இரசாயனம் உள்ளிட்ட பல அறிவியல் துறைகளில் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமாக விளங்குகிறது. டெஸ்லா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எலக்ட்ரிக் வாகனங்கள், பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான எரிசக்தி வழிகள், ரினியூயபிள் எனர்ஜி ஆகியவற்றில் பெரும் தாக்கம் செலுத்தி வருகிறது. ரிகன், ஜப்பான். ஜப்பானின் மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம். உயிரியல், நியூரோசேலியல், கணினி அறிவியல் மற்றும் பல துறைகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்தியன் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, இந்தியா. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தளவாட செலவு குறைவாகவும் திறம்பட செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலங்களை அனுப்பும் திறன் கொண்டுள்ளது. மேலும் சில நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பின்வருமாறு: MIT, ஹார்வர்ட், ஸ்டான்போர்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. IISc, IITs, ISRO, DRDO, இந்தியா. ஆக்ஸ்பர்ட், கேம்பிரிட்ஜ், UK. மற்றும் சில விஞ்ஞான நிறுவனங்கள் பற்றி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எந்த விஞ்ஞானத் துறையில் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள்?